கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இந்த காலைக்கதை நிகழ்ச்சி வாயிலாக இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகாரியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அதை சுற்றிலும் மதிலாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அவர் ஒரு மதிர்ச்சுவரை போல நம்முடைய வாழ்க்கையில இருந்து நம்மை பாதுகாப்பார். உலக அதிசயங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, சீனாவில் உள்ள பிரம்மாண்டமான அந்த மதிர்ச்சுவர் தான். இந்த சீன பெருஞ்சுவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக மங்கோலியர்களுக்கு எதிராக கட்டப்பட்ட ஒன்று. இவர்களை தாக்காதபடிக்கு கட்டப்பட்டது. தங்களை பாதுகாக்கும் வண்ணமாக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அந்த பெரிய சுவரை அவர்கள் கட்டினார்கள். இந்த சீன பெருஞ்சுவர் உலகத்துல என்ன செய்யறாங்க, அதிசயமாக பார்க்குறாங்க. அவ்வளோ பிரம்மாண்டமாக அது கட்டப்பட்டிருக்கிறது. எந்தவித பெரிய எல்லா வசதிகளும் இல்லாத காலகட்டங்களில் அவ்வாறாக கட்டப்பட்டிருக்கிறதுனால. இன்னொரு சுவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அது ஜெர்மனியில் கட்டப்பட்ட சுவர். அந்த ஜெர்மனியில் கட்டப்பட்ட சுவர் எதுக்கு காட்டப்பட்டதுன்னா, பிரிக்கப்பட்டது. 2 வட ஜெர்மன் தெற்கு ஜெர்மன் சொல்லி என்ன செஞ்சாங்களாம், கிழக்கு ஜெர்மன் என்றும் மேற்கு ஜெர்மன் என்றும் என்ன செய்கிறாங்க, அதை பிரிப்பதற்கு அந்த சுவர் கட்டப்பட்டது. அந்த சுவர் பெயர் என்ன, பெர்லின் சுவர் அப்படின்ட்டு சொல்லப்படும். இது இடப்பட்டுச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அது இடிப்பட்டு காணப்படுகிறது. இது ஏன் நமக்கு சொல்லப்படுகிறது, இந்த கதையை நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ண சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக என்னதாக்காரு, பாதுகாப்பாக இருக்கிறார். ஒரு நாட்டை பாதுகாப்பதற்கு அல்லது ஒரு நாடுகளை பிரிவுகளை காணப்படுவதற்கு சுவர்களை கட்டப்பட்டுருந்துச்சு. ஆனால் நமக்கு இருக்கப்படுகிற பாதுகாப்பு எப்படின்னு சுவர்ன்னு சொன்னால், இப்போ அந்த சுவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவேளை பூச்சிகள் அதிலே தாண்டி போக வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அந்த சுவர்லாம் இடிஞ்சு இருக்குது. எங்கே, பெர்லின் சுவர் அப்படின்னு சொன்னீங்களா, அதெல்லாம் இடிஞ்சு போயிருக்கிறது. ஆனால் நமக்கு வருகிற சுவர் எப்படின்னு சொன்னால், அக்கினி மதிலாக இருக்கிறார். நினச்சி பாருங்க, நம்ம சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கும் பொழுது அதில் என்ன செய்யலாம், ஒரு பூச்சி புழு கூட நம்மளை என்னது அண்டாதபடிக்கு எப்பேர். அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வல்லமை உள்ள ஒரு பராக்கிரம் நிறைந்த ஒரு மகத்துவம் நிறைந்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவாக இடைப்படுகிறார் அதை பாருங்க. அவர் நமக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கிறார். அப்படி அக்கினி மதிலாக இருக்கும் பொழுது நம்மை அணுகுவதற்கு என்னது யாராலும் முடியாது அப்படின்றத நாம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஒருவேளை சீன சுவர் ரொம்ப பெருசு, அதை தாண்டி எதிரிகள் வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்னு அவங்க தைரியமாக இருந்தாலும் அதை தாண்டி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் நம்மை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் ஆண்டவர் மதிலை போல இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்கும் யாரை பற்றி ஞாபகம் வரும்னு சொன்னால், எலிசாவை பற்றி கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஏன்னு சொன்னால், அவரை சுற்றிலும் எப்படி இருந்துச்சுன்னா, அக்னிமயமான ரதங்கள், அவர் தங்கியிருக்கிற இடத்துல இருந்து எதிரிகள் பார்த்து உயர்ந்து பயந்து ஓடின காரியம் பார்த்துருக்கீங்களா? அப்போ ஆண்டவர் நம்மை சுற்றி எப்படி இருக்காரா, அக்கினி மதிலாக இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அவர் நம்மோடு இருப்பதால் நமக்கு என்னது அதிக பாதுகாவல் உண்டு. ஏனெனில் அவர் அக்கினி மதில். இயேசு நம்மோடு இருப்பதால் இனி பிரிவினை இல்லை. அவர் நம்மோடு இருப்பதனால என்ன இல்லையா, நம்ம பிரிவினை இல்லை. தேவனோடு நாம் என்ன செய்யணுமா, ஐக்கியப்பட்டு நம்ம என்ன செய்யணுமா, அவரோடு கூட அவருடைய பலத்தில் நம்ம என்ன செய்யலாமா, நம்முடைய வாழ்க்கையை தைரியமாக நடத்த முடியும். அவர் அக்கினிமயமான சுவராக இருக்கும் பொழுது என்ன நடக்குது, பிசாசின் கண்ணியிலிருந்து நம்மை தப்பித்து கொள்வதற்கு அது ரொம்ப தேவ பலனாக இருக்குது. பொல்லாதவர்கள் நம்ம என்ன மாட்டாங்க, அணுக முடியாது. அவளை குறித்து நமக்கும் என்ன இல்லை, பயம் இல்லை. அவர் என்ன செய்வாரா, எல்லாவற்றிலிருந்து நம்மை விலக்கி காப்பார். ஒருவேளை பொல்லாதவர்கள் நம்மை சுற்றி வந்தாலும் அல்லது தீய சாத்தான் நம்மை எதிர்த்து சாத்தான் நமக்காக எழுகிற எந்த காரியமாக இருந்தாலும் எப்படி அக்கினியை தாண்டி நம்ம என்ன செய்யாது. ஏன்னு சொன்னால், அவரே நமக்கு அக்கினி மதிலாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஆபத்தும் நாசமோசமும் வராதபடிக்கு அவர் நம்மை பாதுகாப்பார் என்ற அந்த விசுவாசம், அந்த தைரியம் நம்மளோடு கூட எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்றது இன்னைக்கு நமக்கு இந்த வசனம் சொல்லி கொடுக்குது.
நம்ம ஏன்னா இந்த வசனம் மாத்திரல அதை நமக்கு என்னது உதாரணமாக எலிசாவுக்கு இது நடந்தது பார்த்தாங்க இல்லை. அவரை எதிரிகள் அவரை இது பண்ண வரும்பொழுது என்ன செய்கிறாரு, ஆண்டவர் அவரை அக்கினி ரதங்கள் அவருடைய சுற்றி இருந்தது பார்த்து என்ன செய்கிறாங்க, பயப்படுற அளவுக்கு ஆண்டவர் அவரை நம்பி அவருக்காக வாழ்ந்த ஒரு பிள்ளைக்கு அப்படி செய்கிறாருன்னு சொன்னால், நீங்களும் அவரை நம்பி விசுவாசித்து அவருக்காக வாழ்வீங்கன்னு சொன்னால் அவர் நமக்கு எப்படி இருப்பாரா, நம்மை சுற்றிலும் வசனம் அழகாக சொல்லுதில்ல, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக அதன் நடுவில் என்ன செய்வேன், மகிமையாக இருப்பேன் என்று கற்று சொல்கிறார். அவர் நம்ம நடுவில் இருக்க போகிறாரு, அவர் நம்மை சுற்றிலும் இருக்கிறாரு, அவர் அக்கினி மதிலை போல நம்மை பாதுகாக்கிறார். அந்த பாதுகாப்பான அந்த சுவற்றில் அநேக சுவர்கள் நம்ம வீடு கட்டும்பொழுது வைக்கிறோம் இல்லை, காம்பவுண்ட் வால் வைக்கிறோம். ஏன், மிருகங்கள் நாய் மாடு ஆடு எதுவும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சுற்றி மதில் வைத்து அதுக்கு கேட் போட்டு எல்லாம் வைக்கிறோம்ல. அப்படி வைக்கும் பொழுது கூட சில டைமில் சில அதை கல்லெல்லாம் தூக்கி எறியும் போது உள்ளே வந்துடும். நீங்கள் அக்கினி மயமான இருக்கணும், யாருமே பக்கத்துலேயே வர பயப்படுவாங்க. நம்ம வைக்கிற சுவர்கள் எல்லாம் தற்காலிகமானது. அது ஒருவேளை ஒரு பெரிய ஒரு பூமி எதிர்த்து வந்தால் அதெல்லாம் விழுந்துடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு நம்மை சுற்றிலும் பாதுகாவலாக ஒரு பெரும் சுவராக அக்கினி மதிலாக அவர் நம்மை சுற்றிலும் இருக்கும் பொழுது நம் எல்லாவித ஆபத்திலிருந்தும் எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கார். அவர் அப்படி அக்கினி மதிலாக இருக்கிறதுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான ஜீவியம் ஜீவிக்க தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களுடைய கைட்டு செய்கிற எல்லா காரியங்களும் நாங்கள் நல்லபடியாக செய்ய நீ எங்களுக்கு பலன் தருவதற்காக உம்மை துதிக்கிறோம், சோஸ்திரிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளை காணும்படி நீ கிருபை செய்கிறீ, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மாபெரும் ஸ்லாக்கியத்தில் இந்த உலகத்தில் நாங்களும் இன்னொரு நாள் வாழ்வதற்கு கிருபை பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட இது எங்களோடு கூட இடைபடுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையிலும் ஆசீர்வதிங்க. இதற்கு ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்து அநேகருக்கு உடைய அன்பை பகிர்ந்து கொள்ள பிள்ளைகளை நீங்கள் ஏவி ஆண்டவரே உடைய கிருபையை அவர்கள் அநேகருக்கு சொல்வதற்கு நீரை கிருபையை பாராட்டுங்க ராஜா. தொடர்ந்து கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இது நிமித்தம் ஆண்டவரே உடைய அன்பை அநேகர் அறிந்து கொள்ள நீங்கள் கிருபையை பாராட்ட வேண்டுமா கெஞ்சுகிறோம். குற்றம் குறைகள் பாவங்கள் மீறுதல்கள் தவறுகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட அறிக்கை எடுக்கிறோம். தயவாய் மன்னித்து உடைய ராஜ்யம் வருவது எங்களை நினைத்தல்லுமா. இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.